வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். ஏப்ரல் 4 2025 ஃப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் மார்க்கெட். இந்த குளோபல் மார்க்கெட்டில் நமக்கு பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் மார்னிங்கே ஒரு 165 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். அதே மாதிரி நேத்தி செஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா S&P 500 இருக்கட்டும், கிட்டத்தட்ட -274 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஒரு மிகப்பெரிய சரிவு. இதனால் ஒரு ஐடி ஏரியாஸோடைய இம்பேக்டும் பயங்கரமாக இருக்கும். அது நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ட்ரம்ப்போடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அவர் சைனா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் இந்தியா மேலேயும் அது ஏப்ரல் 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டதுனால ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன்ஸ் யூஎஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டியும் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இது தெளிவாக நமக்கு காட்டுது. அதுமாரி யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்க்குறோம். யூரோப்பியன் மார்க்கெட் பார்க்கும்போது அதுவும் கம்ப்ளீட்டாக நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. லைக் டேக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா -673, சிஎஸ்சி பார்த்தோம்னா 259, எஃப்டிஎஸ்சி பார்க்குறோம் அப்படின்னா 133.7 நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதுக்கு முழு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிலுடைய செல் ஆஃப், ட்ரம்ப்போடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப், ஒரு குளோபல் எக்கனாமிக் வார்னால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய இம்பேக்ட் பார்த்தோம்னா இன்றைக்கி ஓப்பனான ஏசியன் மார்க்கெட்டில் நமக்கு கிளியராக தெரியுது. நல்லா பாருங்கள், இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா மார்னிங் செஷனே ஒரு -133.50 நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது இன்ஃபேக்ட் கிஃப்ட் நிஃப்டியில் நமக்கு இம்மிடியட்டாக காட்ட ஆரம்பிக்குது. அதேமாதிரி நிக்கி ஜப்பானும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 1000 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் மார்னிங்கில் ட்ரேட் ஆகுது. பிகாஸ் ஜப்பானில் இப்போ புதுசாக எர்த்குவாக் வரும் 3 லட்சம் பேர் ஒரு ஃபேர் ஆஃப் டெத்து இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டும் அங்கே இருக்கிறதுனால மார்க்கெட் அங்கேயும் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ப்ளஸ் ட்ரம்ப்போடைய டேரிஃப், ரெசிப்ரோக்கல் டேரிஃபோடைய இம்பேக்டும் இருக்குது. அதுமாரி ஸ்டாட் டைம்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மைனர் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. இதெல்லாம் ஓகே. பிரண்ட் குரூடும் பார்த்திங்கன்னா இட்ஸ் செல் ஆஃபில் தான் இருக்குது, நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. கோல்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. க்ரூட் ஆயிலும் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரன்சி பார்க்குறோம், யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி அகெயின்ஸ்டாக ருப்பீஸ் அப்ரிசியேட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். 85.444 ட்ரேட் ஆகிட்டுருக்க. இன்னும் ருப்பீஸ் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வரணும். அப்போ தான் இந்தியன் எக்கனாமி ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமியாக வரும். ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது நமக்கு அப்கமிங் மந்தில் தான் அதனுடைய இம்பேக்ட் நமக்கு தெரியும். ஓகே, பாண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஒரு க்ளோஸ்லி இட் இஸ் வெரி பெருசாக ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு மிக்ஸ்டான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. அதுமாதிரி ஏடிஆர்ஸ் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா பேங்க் ஏடிஆர்ஸில் ஆக்சிஸ் பேங்க்கு நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுமாரி ஹெச்டிஎஃப்சி ஏடிஆரும் ஒரு பட் ஹெச்டிஎஃப்சி தெரியல, கொஞ்சம் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஐசிஐசிஐ கிட்டத்தட்ட நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. ஐடிஐடிஆர், இன்ஃபோசிஸ்லாம் 5% ஃபாலு. இது 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 பார்த்திங்கன்னா நாஸ்டாக்கோடைய இம்பேக்டு. விப்ரோ கிட்டத்தட்ட அதுவும் 5% ஃபாலு. இது நாஸ்டாக்கோடைய இம்பேக்டு. அப்போது குளோபல் க்யூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டை கிராஷ் பண்ணுறதுக்கான அத்தனை ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸ்க்ரீனில் நாம் எஃப்ஐஐ-டிஐ ஆக்டிவிட்டீஸ் ஏப்ரல் 3 பார்க்குறோம்.
அதில் பாருங்கள், 4வது ஸ்ட்ரைட் செஷனாக எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 2806 க்ரோஸ்க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 221.50க்கு பை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 24,662.2 க்ரோஸ்க்கு வந்து எஃப்ஐஐ டிஐ ஆக்டிவிட்டீஸ் வந்து சேல் மட்டுமே நடந்திருக்கு. ஸோ இதோடைய இம்பேக்டும் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் நோக்கி தான், பேரிஸை நோக்கி தான் போகுது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபால் மார்க்கெட்டு, பியர் மார்க்கெட்டு அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு வந்து காட்டுது. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு கீ ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கணும். ஸ்க்ரீனில் நிஃப்டி 50உடைய டே சார்ட்ஸ் பார்க்குறோம். நேற்று செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் புல்லிஸ்டிக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு வித் மைனர் அப்பர் ஷேடோஸ். ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தோம்னா 54.42 வந்து இண்டிகேட் பண்ணுது. இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் சைன். 5, 10, 20, 50 மூவிங் ஆவரேஜுக்கு எபோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது மாதிரி பொலிஞ்சர் பாண்டோடைய அப்பர் பாண்டில் ட்ரேட் ஆகுது. எம்ஏசிடியும் பாசிட்டிவ் பயாஸ் ஒரு கீ மூமெண்ட்டுக்கான அப்வர்ட் மூமெண்ட்டுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்து இருக்குது. டெக்னிக்கலி நம்ம நிஃப்டி 50யை பார்க்கும்போது ஒரு புல்லுக்கான ஒரு சைன் தான் இருக்குது. ஆனால் குளோபல் கியூ வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, நேற்று மாதிரி தான். ஸோ நம்ம இந்தியன் பீப்புள்ஸ், ரீட்டைல் பீப்புள்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் பையர்ஸ் நினச்சா இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து மேலேயும் கொண்டு போகலாம். ஆனால் அக்கார்டிங் டு குளோபல் கியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் பேரை காட்டுது. பட் எஸ்டர்டே நடந்த அந்த டெக்னிக்கல் போஸ்ட்மார்டம், பட் ஆக்சுவலி இது வந்து நேற்று நடந்த விஷயம். இன்றைக்கி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது டெக்னிக்கலில் நம்ம வந்து பெருசாக சொல்ல முடியாது. ஒன்று எம்ஏசிடி அது மட்டும் ஒரு பாசிட்டிவ் பயாஸ் இருக்குது. அது மேபி வந்து மார்க்கெட்டை அப்பில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாம் எல்லா ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்து இப்போ குளோபல் கியூஸையும் பார்க்கணும், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டேட்டாஸையும் பார்க்கணும், கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டையும் பார்க்கணும், கார்ப்பரேட் ஆக்ஷனையும் பார்க்கணும். இதுதான் மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ணோம். பட் ஆஸ் பர் டெக்னிக்கல் அனலைசஸ் நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 புல் மூமெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா விக்ஸை வந்து நாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இட் இஸ் அ ஃபியர் இண்டெக்ஸ் விச் இஸ் tell you how the market is going to be. இது வந்து நிஃப்டி 50க்கு ஆப்போசிட்டில் ஒர்க் ஆகும். as you knows, இந்த இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தோம்னா நேற்று 0.89% வந்து ஃபால் ஆகி 13.8 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது மாதிரி ஒரு பேரிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான், ஒரு அன்சர்டனிட்டி தான் காட்டுது. இந்தியா விக்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து மேபி புல்லுக்கு ஃபேவராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. Okay, so let us conclude this reports. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, as per global cues அமெரிக்கன் மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக க்ராஷ் ஆகிருக்கு. நாஸ்டாக் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸு. இன்றைக்கி டவ் ஜோன்ஸ் மார்னிங் செஷன்லேயே ஒரு நியர்லி 150 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. S&P 500ம் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ப்ரீவியஸ் செஷன் யூரோப்பியன் கம்ப்ளீட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய இம்பேக்ட்டு மார்னிங்லேயே கிஃப்ட் நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 125 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. நிக்கி ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸு ஃபால் ஆகி நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. அதர் ஏசியன் மார்க்கெட்ஸும் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஈவன் க்ரூட் ஆயில், பிரெண்ட்டு, கோல்டு இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது இன்றைக்கி. ஐடி ஏரியாஸ், பர்டிகுலர்லி ஏரியாஸில் ஐடி ஏரியாஸ் ஒரு 5% வந்து ஃபால் நேற்றி பார்த்துருக்கு டியூ டு த நாஸ்டாக் ஃபால். பேங்க் ஏரியா ஒரு ஸ்லைட்லி க்ரீனில் இருக்குது. அது எந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நிஃப்டி 50 இந்தியா விக்ஸோடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸை பார்க்கும்போது ஒரு புல் மூமெண்ட்டுக்கு இருக்குது.
கம்ப்ளீட்டாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்குது. மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். ஸோ வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் டுடே மார்க்கெட். இன்கேஸ் மேலே போச்சுன்னா நிஃப்டி 50 ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ஒரு 100 பாயிண்ட்ஸ் பிலோவில் ட்ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்